இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். உள்ளூர் முதல் உலகம் வரை நடைபெற்ற உண்மை நிகழ்வுகளை மாலை முரசு தொலைக்காட்சியின் உள்ளூர் டு உலகம் தொகுப்பில் தற்போது பார்க்கலாம். ஸ்பான்சர்ட் பை போஸ்டர்ஸ் ஹெட்கியர். போஸ்டர்ஸ் செம்ம ஸ்ட்ராங் செம்ம சேஃப். இத்தனை நாள்களாக மன உளைச்சல் இருந்த தனக்கு விடுதலை கிடைத்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்த சோழிங்கநல்லூரில் பாமக மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர், ஒன்றிய நகர பேரூராட்சி நிர்வாகிகளுக்கான உறுப்பினர் அட்டை மற்றும் உறுப்பினர் படிவங்கள் வழங்கும் பணியை அன்புமணி ராமதாஸ் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், கட்சிக்கு நிலவும் குழப்பம் தற்காலிகமானதுதான் என்றும் அது விரைவில் சரியாகிவிடும் என்றும் கூறினார். ராமதாஸின் கொள்கைகளை கடைபிடிக்குமாறு தொண்டர்களுக்கு அறிவுறுத்திய அவர் தன் மீது அபாண்டமான குற்றச்சாட்டை முன்வைத்தது வேதனை அளிப்பதாகவும் தெரிவித்தார். பாமகவில் தொண்டனாகவே செயல்படுவேன் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மருத்துவர் ராமதாஸ் மற்றும் கட்சியின் தலைவர் அன்புமணிக்கும் இடையே முட்டல் மோதல்கள் நீடித்து வரும் நிலையில் மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை சோழிங்கநல்லூரில் நடைபெற்றது. விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட 23 மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் பேசிய அன்புமணி, ராமதாஸ் காட்டிய சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை மனதில் நிறுத்தி வேகமாக செயலில் இறங்குவோம் என கட்சியினரிடம் தெரிவித்தார். பாமகவில் தற்போது நெருக்கடியான சூழல் நிலவி வருவதாக கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி கவலை தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் கட்சியின் தலைவர் அன்புமணி ஆகியோருக்கிடையே மோதல் நீடித்து வரும் நிலையில் தைலாபுரம் தோட்டத்திற்கு பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி சென்றார். அப்போது செய்தியாளர் சந்தித்த அவர், பாமகவில் தற்போது நெருக்கடியான சூழல் நிலவி வருவதால் தற்போது எந்த பதிலும் தன்னால் சொல்ல முடியாது என கூறினார். இருவரையும் ஒன்று சேர்க்க முயற்சிப்பேன் என்றும் ஜி.கே. மணி தெரிவித்தார். பாமக பொருளாளர் பொறுப்பிலிருந்து திலகபாமாவை ராமதாஸ் நீக்கிய நிலையில் அவர் அதே பொறுப்பில் தொடர்வார் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திலகபாமா அதே பொறுப்பில் நீடிப்பார் என அறிவித்துள்ளார். அத்துடன் பாமகவின் அனைத்து நிர்வாகிகளும் அவருக்கு தொடர்ந்து முழு ஒத்துழைப்பு அளிக்கும்படி அன்புமணி கேட்டுக் கொண்டுள்ளார். இதன் மூலம் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவரது மகன் அன்புமணிக்கிடையே கருத்து மோதல் உச்சத்தை எட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தொண்டனாக இருந்து செயல்படுவது எந்த சிக்கலும் இருக்காது, யாரும் என்னை கேள்வி கேட்க முடியாது என பாமக பொருளாளர் திலகபாமா தெரிவித்துள்ளார். சென்னை சோழிங்கநல்லூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 2016ஆம் ஆண்டு பாமகவின் துண்டை தொழில் போட்டது பதவிக்காகவோ பொறுப்பிற்காகவோ இல்லை என்றும், ராமதாஸ் நீக்கியது எதுவும் தெரியாது, பொதுக்குழுவால் நியமிக்கப்பட்ட பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதன்படி செயல்படுவதாகவும் தெரிவித்தார். பாஜகவிற்கும் பாமகவின் உட்கட்சி பிரச்சனைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இது முழுக்க உட்கட்சி பிரச்சனை என்றும் அதில் தலையிடுவது சரியாக இருக்காது என்றும் கூறினார். மொழி குறித்த நடிகர் கமல்ஹாசன் கருத்து வருந்தத்தக்கது என கூறிய அவர், அதிமுக எம்பி யார் என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி தான் கேட்க வேண்டும் என கூறினார். அன்புமணி மற்றும் அவரது மனைவியால் பாமக நிறுவனர் ராமதாஸ் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக மாவீரன் வன்னியர் சங்க நிறுவனர் வி.ஜி.கே. மணிகண்டன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குரு மருத்துவ படுகொலை செய்யப்பட்டதை போன்று ராமதாஸுக்கும் ஆபத்து உள்ளது என்று கூறினார். ராமதாஸுக்கு அவர் உருவாக்கிய 100 காடுவெட்டி குரு பாதுகாப்பாக இருப்பதாக கூறிய அவர், பாமகவை வழிநடத்தும் பக்குவம் அனை உருவாக்கிய ராமதாஸுக்கு மட்டுமே உள்ளது என்றும், குறுகிய காலத்தில் அன்புமணி பாமகவை கைப்பற்ற முயல்வதாகவும் சாடினார். மதுரையில் இன்றும் நாளையும் நடைபெறவுள்ள திமுக பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியினர் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த கூடல் மாநகரமா மதுரையில் பொதுக்குழு கூட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் சிறைவாசத்தை சிரித்த முகத்துடன் ஏற்று நெருக்கடி நெருப்பாட்டில் எதிர்நீச்சல் போட்டு வெற்றிகரமான இயக்கமாக திமுக செம்மாந்து நிற்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் பொதுக்குழுவில் கூடிடுவோம், பொதுத் தேர்தலில் வென்றிடுவோம் என்றும் மு.க. ஸ்டாலின் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரியகுளத்தில் ஒட்டப்பட்ட போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டது. 68 ஜாதிகளை உள்ளடக்கிய டிஎன்டி மக்களுக்கு ஒரே சான்றிதழ் வழங்கப்படும் என திமுக சார்பில் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இந்நிலையில் இது தொடர்பாக கடந்த 2024இல் அரசாணை வெளியிட்டுவிட்டதாக கூறி ஏமாற்றியதாக பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் முதலமைச்சர் மதுரை வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வராதே வராதே மதுரைக்கு வராதே என்ற வாசகத்தோடு பெரியகுளம் முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. திரைப்படங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளால் வசூலிக்கப்படும் கேளிக்கை வரி 8% 4% குறைக்கப்பட்டுள்ளது. திரைத்துறையினர் நீண்டகால கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு கேளிக்கை வரியை 4% குறைத்து அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் ஆண்டுதோறும் 1000க்கும் மேற்பட்ட படங்கள் திரையிடப்படுகின்றன. இந்த படங்களுக்கான டிக்கெட் கட்டணத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் உள்ளாட்சி அமைப்பு கேளிக்கை வரி 8% வரை வசூலிக்கப்படுவதால் குறைக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை பரிசீலனை செய்த தமிழ்நாடு அரசு தமிழ் திரைப்படங்களின் கேளிக்கை வரியை குறைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
10 மற்றும் +2 பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஊக்கத்தொகை வழங்கி வருகிறார். அந்த வகையில் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொகுதிக்கு 3 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு ஊக்கத்தொகையும் பாராட்டு சான்றிதழையும் வழங்கினார். 3வது ஆண்டாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதற்கட்டமாக 88 சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு விஜய் பாராட்டு தெரிவித்து ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ்களை வழங்கியுள்ளார். ஒரே படிப்பில் மட்டும் சாதிக்க நினைப்பது சாதனையாகி விடாது என்றும் நீட் மட்டுமே உலகம் இல்லை என்றும் தவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் விஜய் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், படிப்பில் சாதிக்க வேண்டும், படிப்பு சாதனைதான் என்பதை மறுக்கவில்லை என்றும், ஆனால் படிப்பில் மட்டும் சாதிக்க நினைப்பது சாதனையாகி விடாது என்றும் கூறினார். தந்தை பெரியாருக்கே சாதி சாயம் பூசியதாக குற்றம் சாட்டிய விஜய், விவசாயிகள் என்ன சாதி பார்த்தா விளைச்சலை பெருக்கிறார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழகத்தில் முக்கிய கட்சிகள் தங்கள் கொள்ளையெடுத்த பணத்தை தேர்தலின் போது வண்டியாய் கொட்ட தயாராக இருப்பதாக தவிக தலைவர் விஜய் புகார் தெரிவித்தார். ஜனநாயகம் என்ற ஒன்று இருந்தால்தான் எல்லோருக்கும் எல்லாம் சமமாக கிடைக்கும் என்றும், ஜனநாயக கடமை சரியாக செய்ய வேண்டும் என்றும் ஜனநாயகன் என்ற வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்தார். நீட் குறித்து விஜய் பேசிய கருத்துக்கு தானும் உடன்படுவதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நீட் தேர்வுக்கு எதிராக தமிழகம் மட்டுமே போராடி வருவதாகவும், பயிற்சி எனும் பெயரில் முதலாளிகள் பல ஆயிரம் கோடி சம்பாதிப்பதற்குத்தான் நீட் வழியமைத்து கொடுத்துள்ளதாகவும் விமர்சித்தார். மேலும் விஜயின் வருகையால் தனக்கான வாக்குகள் சிதறாது என குறிப்பிட்ட அவர், தனக்கு போட்டியாக ஒரு தலைவன் கூட உலகத்தில் இல்லை என்றும் உறுதிபட தெரிவித்தார். நாட்டிற்கு தேவை என்பதால் திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாக மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சருடனான சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், வேட்பாளர் மற்றும் வேட்புமனு தாக்கல் தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என கூறினார். மாநிலங்களவையில் தனது குரல் முதல் முறையாக ஒலிக்க உள்ளதாகவும், தமிழ்நாட்டுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பேன் என்றும் கமல் அப்போது கூறினார். கன்னடம் குறித்த தனது பேச்சுக்காக மன்னிப்பு கோர மாட்டேன் என்றும், இந்த விவகாரம் அரசியலாக்கப்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். கன்னட மொழி குறித்தான சர்ச்சையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசனுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் ஆதரவு அளித்துள்ளது. கமல்ஹாசன் கன்னட மொழி தமிழிலிருந்து பிறந்தது என்றும் சொன்னது பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்நிலையில் கமல்ஹாசனுக்கு தமிழ் திரைப்பட நடிகர் சங்கம் ஆதரவு தெரிவித்துள்ளது. கன்னட மொழிக்கு எதிரானவர் என்ற ஒரு மாய தோட்டத்தை சித்தரித்து அவதூறு பரப்புவது முற்றிலும் ஏற்கத்தக்கது என்றும், திட்டமிட்டு பரப்பப்படும் அவதூறுகளை தடுத்து நிறுத்த முற்பட வேண்டும் என்றும் தமிழ் திரையுலகத்தின் சார்பாக தென்னிந்திய நடிகர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. மாநிலங்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் வரும் 2ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் மாநிலங்களவையில் காலியாகும் 6 இடங்களுக்கான தேர்தல் ஜூன் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 6 இடங்கள் 4 இடங்கள் திமுகவிடமும் 2 இடங்கள் அதிமுகவிடம் உள்ளது. இந்நிலையில் திமுக சார்பில் போட்டியிட இருக்கும் வேட்பாளர்கள் வரும் 2ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் யார் என்பது குறித்து இன்னும் அறிவிக்கப்படவில்லை. மதிமுக பொதுச்செயலர் வைகோவிற்கு மாநிலங்களவை உறுப்பினராக வாய்ப்பளிக்காதது வருத்தம் அளிப்பதாக துரை வைகோ எம்பி தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இருந்தபோதும் தமிழ்நாட்டின் நலன் கருதி கூட்டணியில் தொடர்வோம் என கூறினார். மொழி குறித்து கமல் கூறுவது 100க்கு 100 உண்மை என்றும், தற்போது இந்த விவகாரம் அரசியலாக்கப்படுவதாகவும் துரை வைகோ தெரிவித்தார். இந்தியாவிலேயே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைவாக உள்ள மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் தெரிவித்துள்ளது. 1 முதல் +2 வரை அனைத்து மாணவர்களுக்கும் ஜூன் 2இல் பள்ளிகள் திட்டமிட்டபடி திறக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்தது. இந்நிலையில் திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் தெரிவித்துள்ளது. மேலும் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளிக் கல்வித்துறை வழிகாட்டு நெறிமுறை வெளியிட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. காலை உணவு திட்டத்தில் உப்மாவுக்கு பதிலாக பொங்கல், சாம்பார் வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை செயலர் ஜெயஸ்ரீ முரளிதரன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழகத்தில் முதல்வரின் காலை உணவு திட்டம் முதற்கட்டமாக நகர்ப்புற உள்ளாட்சி பகுதியில் பயிலும் 1.14 லட்சம் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு செயல்படுத்தப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை வழங்கப்படும் உப்புமா வகைகளுக்கு பதிலாக பொங்கல் மற்றும் காய்கறி சாம்பார் வழங்கலாம் என்றும் வல்லுநர் குழுவும் திட்ட செயலாக்க நிறுவனம் அரசுக்கு பரிந்துரை வழங்கியுள்ளனர். அதன்படி முதல்வன் காலை உணவு திட்டத்தில் உப்புமா வகைகளுக்கு பதிலாக பொங்கல் மற்றும் காய்கறி சாம்பார் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி தமது தவறை மறைப்பதற்கு முதல்வரை குற்றம் சாட்டி வருவதாக அமைச்சர் KN நேரு விமர்சித்துள்ளார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் அரசு சார்பில் நடத்தப்பட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்கள் பேட்டியளித்த அவர், மக்கள் நலனுக்காக டெல்லி சென்ற முதல்வரை வேண்டுமென்றே மீண்டும் மீண்டும் குறை சொல்லி வருவதாக சாடினார். எடப்பாடி பழனிசாமி எப்படி உருண்டார், கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி நடந்தது என்பதெல்லாம் அனைவரும் அறிந்தது என்றும் அவர் விமர்சனம் செய்தார்.
தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் பெண்ணிடம் இடத்தை கேட்டு மிரட்டல் விடுத்த வழக்கில் திமுக எம்எல்ஏ சண்முகையாவின் சகோதரர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி திமுக எம்எல்ஏவாக இருப்பவர் சண்முகையா. இவரது சகோதரரும் தொழிலதிபருமான ஆயிரவன்பட்டி முருகேசன் என்பவர் ஒட்டப்பிடாரம் தாலுகா பகுதியில் உள்ள 4 ஏக்கர் நிலத்தை கேட்டு மாடத்தி மற்றும் அவரது கணவருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் முருகேசனை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்தியா முழுவதுமே பணபலம் மற்றும் அதிகார பலத்தை வைத்துதான் தேர்தல் நடைபெறுவதாக சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு பட்டா வழங்க கோரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி சிபிஎம் சார்பில் பேரணி நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சண்முகம், நடிகர் விஜய் சொல்லும் ஒரு அளவுகோலை வைத்து மட்டுமே வேட்பாளர்கள் தேர்வு என்பது அவராலேயே செய்ய முடியாது என கூறினார். தெருநாய்கள் இனப்பெருக்க கட்டுப்பாட்டு விதிகளை அமல்படுத்தும் வகையில் கோரப்பட்ட டெண்டருக்கு தடை விதிக்க கோரிய மனுவுக்கு பதிலளிக்க மத்திய மாநில விலங்குகள் நல வாரியங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் தெருநாய்கள் இனப்பெருக்க கட்டுப்பாட்டு பணிகளை மேற்கொள்ள 5,20,00,000 மதிப்பில் டெண்டர் கோரப்பட்டுள்ளது. இதற்கு தடை விதிக்க கோரி விலங்குகள் நல ஆர்வலர் முரளிதரன் என்பவர் தாக்கல் செய்த மனு நீதிபதிகள் செந்தில்குமார் ராமமூர்த்தி, தமிழ்ச்செல்வி அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மனுவுக்கு பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஜூன் 20 ஒத்திவைத்தனர். தூத்துக்குடி மாநகராட்சி நடைபெற்ற சாதாரண கூட்டத்தில் அதிமுக மற்றும் காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் நடைபெற்ற சாதாரண கூட்டத்தில் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. அதில் தூத்துக்குடி வஉசி கல்வியியல் கல்லூரிக்கு 5 லட்சம் ரூபாய் வரிப்பணம் ரத்து செய்யும் 5வது தீர்மானத்திற்கு அதிமுக மாமன்ற கொறடா மந்திரமூர்த்தி கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி மாமன்ற கொறடா சந்திரபோஸ் அவரை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது குறுக்கிட்ட மேயர் நன்கு விசாரணை நடத்தப்பட்டுதான் தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் திருக்குறுங்கடி அருகே உள்ள கொடுமுடியார் அணை நீர்மட்டம் தொடர் கனமழை காரணமாக 3 நாட்களில் 16 அடி உயர்ந்துள்ளது. கோடை வெயிலின் தாக்கத்தால் கொடுமுடியார் அணை நீர்மட்டம் அடியோடு குறைந்து காணப்பட்டது. இந்நிலையில் கடந்த 3 நாட்கள் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக அணைக்கும் நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 52.20 அடி நீர்மட்டம் கொண்ட அணை தற்போது 42.20 அடி எட்டியுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் கனமழை காரணமாக ஆறுகள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கடந்த 1 வாரமாக மழை தொடர்ந்து பெய்து வருவதால் வால்பாறை உள்ள ஆறுகள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து கூழாங்கல் ஆற்றில் கடந்த வாரம் 800 கன அடி நீர்வரத்து நிலையில் தற்போது வினாடிக்கு 3600 கன அடி நீர் சோலையார் அணைக்கு செல்கிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஆற்றில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மக்கள் யாரும் செல்லா வண்ணம் வால்பாறை காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் தொடர் கனமழை காரணமாக பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வந்த சாலை தடுப்பு சுவர் மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் தீவிரமடைந்து காணப்படும் நிலையில் கடந்த 1 வாரத்துக்கு மேலாக கூடலூர், பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறைக்காற்றோடு கூடிய கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் செலக்குன்னு கிராமத்திற்கு செல்வதற்காக ஆற்றின் ஒரு புதிதாக கான்கிரீட் சாலையோடு கட்டப்பட்ட தடுப்பு சுவர் முற்றிலும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. மழையின் தாக்கம் நீடித்தால் கிராம பகுதிக்கு செல்லக்கூடிய சாலை போக்குவரத்தும் துண்டிக்கப்படும் நிலை ஏற்படக்கூடும் என்பதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். பஞ்சலிங்க அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் அமன்லிங்கேஸ்வரர் கோவிலில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்துள்ள திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுகின்றது. இதனால் அருவியில் குளிக்க 7ஆம் நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அடிவாரம் பகுதியில் உள்ள திருமூர்த்திமலை அமனலிங்கேஸ்வரர் கோவிலில் தற்போது வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் பூஜைகள் நிறுத்தப்பட்டு கோவில் ஊழியர்கள் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர் மழையினால் உடுமலை அருகே உள்ள கூட்டாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாகவே தொடர்ந்து மழை பெய்து வருகின்றது. இதன் காரணமாக அமராவதி வனப்பகுதியில் 3 ஆறுகள் ஒன்றிணையும் கூட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் தளிஞ்சி வயல், கீழன வயல் உள்ளிட்ட மலைவாழ் மக்கள் கூட்டாற்றின் குறுக்கே ஆபத்தான முறையில் ஆற்றை கடக்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தண்ணீரின் சீற்றம் அதிகமாக உள்ளதால் ஆற்றை கடக்க சிரமம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் தங்கள் நலனை கருத்தில் கொண்டு கூட்டாற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைத்து தர வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரள மாநிலத்தில் மெடிக்கல் ஸ்டோரில் இருந்து மருந்து பொருட்கள் சூறைக்காற்றில் பறந்து சென்றன. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் எர்ணாகுளத்தில் பலத்த சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. அப்போது ஒரு மெடிக்கல் ஸ்டோரில் இருந்து மருந்து பொருட்கள் சூறைக்காற்றில் பறந்து சென்றன. இதுகுறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது.
நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே ஊருக்குள் உலா வந்த கரடி ஒன்று கோவிலின் இரும்பு கதவை உடைக்க முயன்று முடியாததால் திரும்பிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. காட்டேரி பகுதியில் பகல் இரவு என பாராமல் சர்வசாதாரணமாக வலம் வந்த கரடி இரவில் அங்குள்ள கோவில் இரும்பு கேட்டை உடைக்க முயன்றது. வெகு நேரமாக போராடி முடியாததால் அதிருப்தி அடைந்த அக்கரடி முயற்சியை கைவிட்டு திரும்பிச் சென்றது. இக்காட்சி வைரலாகி வரும் நிலையில் வனத்துறை கரடியை பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்கு விட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முதுநிலை நீட் தேர்வை ஒரே ஷிப்டில் நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு ஜூன் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இந்த தேர்வு ஆன்லைன் மூலம் நடத்தப்பட உள்ளதால் காலை மற்றும் மாலை என 2 முறை நடத்த முடிவு செய்யப்பட்டது. மேலும் 2 முறை நடத்தப்பட்டால் சிலருக்கு எளிதாகவும் கடினமானதாகவும் இருக்கும் என்பதால் ஒரே நேரத்தில் நடத்த உத்தரவிடக் கோரி வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் நீட் தேர்வை ஒரே நேரத்தில் நடத்தப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பயங்கரவாதம் பாம்பை போன்றது என்றும் மீண்டும் தலை தூக்கினால் நசுக்கப்படும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலத்திற்கு பிரதமர் மோடி சென்றிருந்தார். அப்போது கராகட் என்ற இடத்தில் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்டு பேசிய அவர், ஆபரேஷன் சிந்தூர் பயங்கரவாதத்திற்கு எதிரான சிறு பொறிதான் என்றும் அவற்றுக்கு எதிரான போர் முடிவடைய இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் பயங்கரவாதம் பாம்பை போன்றது என்றும் மீண்டும் தலை தூக்கினால் நசுக்கப்படும் என்றும் கூறினார். யாராவது எங்களுக்கு தீங்கு விளைவிக்க முயற்சி செய்தால் வலுவான மற்றும் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாள் பயணமாக ஜம்மு காஷ்மீர் சென்றார். அப்போது பேசிய அவர், ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சியை நிறுத்த முடியாது என்றும் யாராவது எங்களுக்கு தீங்கு விளைவிக்க முயற்சி செய்தால் வலுவான மற்றும் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்கம் அளிக்க திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான குழு லாட்வியாவின் தலைநகர் ரிகாவிற்கு சென்றடைந்துள்ளது. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவை உலகுக்கு அம்பலப்படுத்தவும் ஆபரேஷன் சிந்தூர் நிலைப்பாடு குறித்தும் உலக நாடுகளுக்கு தெரிவிக்கவும் அனைத்து கட்சி எம்பிகள் கொண்ட 33 குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. இது எம்பி கனிமொழி தலைமையிலான குழு ஒன்று ரஷ்யா, ஸ்லோவேனியா, கிரீஸ் உள்ளிட்ட நாடுகளில் தங்கள் பணியை முடித்துக் கொண்டு லாட்வியாவின் தலைநகர் ரிகாவிற்கு சென்று சேர்ந்தனர். அவர்களை இந்திய தூதர் நம்ரதா குமார் உற்சாகத்தோடு வரவேற்றார். பீகார் ரோஹ்தாஸ் மாவட்டத்துக்கு வருகை தந்த பிரதமர் மோடி பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டினார். பிரதமர் நரேந்திர மோடி 2 நாளாக பீகார் பயணத்தின் ஒரு பகுதியாக கராக்கட் கிராமத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். இதில் 48,500 கோடிக்கும் மேல் மதிப்புள்ள பாட்னா கயா தோபி 4 வழிச்சாலை உள்ளிட்ட பல வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்ததோடு மேலும் பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். மோடி வருகையொட்டி பாதுகாப்பு பணியில் 4000 வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் ஈடுபட்டனர். ஒடிசாவில் 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய அமலாக்கத்துறை அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். அமலாக்கத்துறை துணை இயக்குநராக உள்ளவர் சிந்தன் ரகுவன்ஷி. இவர் சட்டவிரோத பண பரிமாற்ற தடுப்பு சட்ட வழக்கை முடித்து வைப்பதற்காக புவனேஸ்வர் உள்ள தொழிலதிபர் ஒருவரிடம் 5 கோடி ரூபாய் பேரம் பேசியுள்ளார். இதில் 2 கோடி ரூபாய் தருவதாக அவர் ஒப்புக்கொண்டு முதலில் 20 லட்சம் ரூபாயை கொடுத்துள்ளார். இந்நிலையில் தொழிலதிபரிடம் சிந்தன் ரகுவன்ஷி லஞ்ச பணத்தை பெறும்போது சிபிஐ அவரை கையும் களமாக பிடித்தது. இதையடுத்து லஞ்சம் பெற்ற அமலாக்கத்துறை அதிகாரி சிந்தன் ரகுவன்ஷி கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் அவரது பணத்தையும் பறிமுதல் செய்துள்ளனர். பஞ்சாப் ஸ்ரீ முக்த்சர் சாஹிப் மாவட்டத்தில் உள்ள பட்டாசு தொழிற்சாலையில் திடீரென ஏற்பட்ட வெடிவிபத்தில் 5 பேர் பலியாகினர். லம்பியில் உள்ள சிங்காவளி கோட்டை சாலையில் அமைந்துள்ள பட்டாசு தொழிற்சாலையின் உற்பத்தி மற்றும் பேக்கேஜிங் பிரிவில் எதிர்பார்த்த விதமாக திடீரென வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் 5 பேர் சம்பவத்திலே பலியாக நிலையில் 30 பேர் படுகாயம் அடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் உரிய நடவடிக்கை மேற்கொண்டனர். கர்நாடகாவில் வெளுத்து வாங்கும் கனமழையினால் வீட்டின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து 10 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. தென்மேற்கு பருவமழை வெளுத்து வாங்கும் நிலையில் கர்நாடக மாநிலத்தில் உள்ள தேர்லகட்டை அருகே ஒரு வீட்டின் சுற்றுச்சுவர் இடிந்து நயீம் என்ற 10 வயது சிறுமி மீது ஜன்னல் விழுந்து பலத்த காயமடைந்தார். அக்கம் பக்கத்தில் அவரை மீட்டு அருகே உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி உச்சநீதிமன்றத்தின் புதிய நீதிபதி அதுல் சரத்சந்திரா சந்துகருக்கு தலைமை நீதிபதி PR கவாய் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். 31 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்றம் செயல்பட்டு வந்த நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் தலைமையிலான கொலிஜியம் 3 பேரை பரிந்துரை செய்தது. இதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தின் பரிந்துரை ஏற்று 3 பேரை நியமனம் செய்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டார். இந்நிலையில் புதிய நீதிபதியாக அதுல் சரத்சந்திரா சந்துகர் பதவியேற்றுக் கொண்டார். கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் கர்நாடக அணையிலிருந்து தமிழகத்திற்கு 5000 கன தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. மைசூரு, மாண்டியா, சாம்ராஜ் நகர் உள்ளிட்ட காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதைத் தொடர்ந்து கபினி அணைக்கு நீர்வரத்து 18,000 கன அடியாக உயர்ந்த நிலையில் தற்போது அணையிலிருந்து தமிழகத்திற்கு 5000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர் கனமழை காரணமாக அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு அதிகரிக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.
பஞ்சாப் மாநிலம் பட்டிண்டாவில் சிமெண்ட் ஏற்றி கொண்டு வந்த ட்ரெய்லர் வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தல்வண்டி சபோவின் ஜீவன் சிங்வாலா கிராமம் அருகே சிமெண்ட் ஏற்றப்பட்ட ட்ரெய்லர் வாகனம் ஒன்று ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சாலை அருகே உள்ள லாசரா வடிகால் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் உதவியாளரை கண்டுபிடிக்க மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. உத்தரகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் உள்ள ஒரு கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தாத்பூர் கோவிந்த்பூர் பகுதியில் உள்ள ஒரு கிடங்கில் எதிர்பாராத விதமாக திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் கிடங்கு முழுவதுமாக இருந்து சேதமடைந்தது. இலங்கையின் கொழும்பு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் வீசிய சூறாவளி காற்றினால் பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அப்பகுதி முழுவதும் இருளில் மூழ்கியது. கொழும்புவின் கிரேன் பாஸ் பகுதியில் மரம் முறிந்து விழுந்ததில் 6 வீடுகள் சேதமடைந்தன. அத்துடன் பலத்த காற்றினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மேலும் கண்டி, நுவரெலியா, காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இலங்கை கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் ஹெலிகாப்டர் உதவியோடு மீட்கப்பட்டனர். இலங்கையின் காலி மாவட்டத்தின் பலப்பிட்டேரி கடற்பகுதியில் கடல் சீற்றம் பலத்த காற்றினால் மீன்பிடி படகு கவிழ்ந்தது. இதனால் நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்தவர்களை மீட்புப் படையினர் ஹெலிகாப்டர் உதவியோடு மீட்டு மருத்துவமனையில் அழைத்துச் சென்றனர். ஆண்களுக்கான 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்திய வீரர் குல்பீர் சிங் முதலிடத்தை பிடித்துள்ளார். 26வது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி தென்கொரியாவின் குமி நகரில் 31ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது. இந்நிலையில் ஆண்களுக்கான 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. இதில் இந்திய வீரர் குல்பீர் சிங் கலந்து கொண்டு முதலிடத்தை பிடித்துள்ளார். அவர் பந்தய தூரத்தை 13.24 நிமிடம் 78 நிமிடங்கள் என்ற நேரத்தில் கடந்து தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார்.